சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவில் எத்தனையோ சென்டிமெண்ட்கள் இருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பு நிறுவனம் செய்த சின்ன குளறுபடி கவியரசர் கண்ணதாசனையும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனையும் ஒரு நிமிடம் குழப்பத்தில் ஆழ்த்தியது என்றால் நம்ப முடிகிறதா? அதுவும் ஒரு தங்கக்காசுக்கும் 20 பைசா நாணயத்திற்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. இன்றைய வீடியோவில் கண்ணதாசனுக்கு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட அந்த 20 பைசா நாணயம், அதன் பின்னால் நடந்த நகைச்சுவையான சம்பவங்கள் மற்றும் எம்.எஸ்.வியிடம் கண்ணதாசன் பதறியடித்துச் சொன்ன அந்த செய்தி என பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்று பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய பிரமுகரான நீலநாராயணன் ஒரு படம் எடுக்க திட்டமிட்டார். அந்த படத்திற்கு பாடல்கள் எழுத கவியரசர் கண்ணதாசனை அணுகினார். கவியரசரும் சம்மதிக்க, உங்களை சந்திக்க எங்கள் அலுவலகத்திலிருந்து 2 பேர் வருவார்கள், அவர்கள் முன்பணத்தை கொடுப்பார்கள் என்று நீலநாராயணன் கூறினார். திட்டமிட்டபடி கண்ணதாசனின் இல்லத்திற்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து 2 பேர் வந்தார்கள். எங்கள் படத்தில் நீங்கள் பாடல் எழுத வேண்டும், இதை முதலாளி உங்களிடம் கொடுக்கச் சொன்னார் என்று கூறி ஒரு நாணயத்தை கவியரசரிடம் கொடுத்துவிட்டு சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு கவியரசர் அந்த நாணயத்தை பார்த்தால் அது வெறும் 20 பைசா நாணயம். என்ன இது, இவ்வளவு பெரிய கவிஞருக்கு அட்வான்ஸாக வெறும் 20 பைசாவா என்று அவர் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். ஆனால் இது ஏதோ ஒரு சென்டிமெண்ட் போல இருக்கிறது என்று அவர் நினைத்து கொண்டார். எம்.எஸ்.வியை எச்சரித்த கண்ணதாசன். உடனே கவியரசர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ்.விக்கு ஃபோன் செய்தார். விசு, நீலநாராயணன் கம்பெனியிலிருந்து உன்னை ஒப்பந்தம் செய்ய வருவார்கள். அவர்கள் அட்வான்ஸாக 20 பைசா நாணயம் கொடுத்தால் வாங்கிக்கொள். அது அவர்களின் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் போல இருக்கிறது. எனக்கும் அதைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று எச்சரித்தார். எம்.எஸ்.வியும் சரி அண்ணே, 20 பைசா கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறேன் என்று காத்திருந்தார். எம்.எஸ்.விக்கு கிடைத்த அதிர்ஷ்டம், அதே நபர்கள் எம்.எஸ்.வியை சந்திக்க வந்தார்கள். 20 பைசா கிடைக்கப் போகிறது என்று எம்.எஸ்.வி நினைத்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரிடம் ஒரு தங்கக்காசை கொடுத்தனர். இதை பார்த்த எம்.எஸ்.விக்கு ஒரே ஆச்சரியம். கவிஞருக்கு 20 பைசா, எனக்கு தங்கக்காசா, இது எப்படி சாத்தியம் என்று யோசித்தார். குளறுபடி வெளிச்சத்திற்கு வந்த விதம். உடனே எம்.எஸ்.வி அந்த நபர்களிடம் கேட்டார். அப்போதுதான் அந்த பெரிய ரகசியம் உடைந்தது. அந்த காலத்தில் தங்கக்காசும் 20 பைசா நாணயம் ஒரே வடிவத்தில், ஏறத்தாழ ஒரே அளவில் இருந்தன. அவசரத்தில் அவர்கள் பையிலிருந்து எடுக்கும்போது கண்ணதாசனுக்கு தங்கக்காசுக்கு பதில் 20 பைசா நாணயத்தை மாற்றி கொடுத்துவிட்டனர். விஷயம் தெரிந்ததும் அவர்கள் பதறடித்து கொண்டு மீண்டும் கண்ணதாசன் வீட்டிற்கு சென்று அவரிடம் இருந்த 20 பைசாவை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தங்கக்காசை கொடுத்து தங்கள் தவறை சரி செய்தனர். இதை கேட்டு கண்ணதாசனும் எம்.எஸ்.வியும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். இப்படி சினிமா வரலாற்றில் எத்தனையோ நகைச்சுவையான சம்பவங்கள் நிறைந்திருக்கின்றன. ஒரு கணம் கவியரசரை திகைக்க வைத்த அந்த 20 பைசா சம்பவம் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான நினைவாக திரையுலகில் பேசப்படுகிறது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.